நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாணி அவர்கள்ட்ட கொடுங்க. பள்ளிக்கூடங்களில் நீங்கள் பள்ளிக்கூடம் வச்சுருக்கிறீங்க, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராகவும் வந்திருக்கிறீங்க. பள்ளிக்கூடங்களில் இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு காலமை ஃபில் பண்ணாமல் இன்னைக்கு சீட்டே கிடைக்காதா? சேர்த்துக்க மாட்டாங்களா? அது ஒரு காலம் இருக்காதா? அந்த மாதிரி இது பண்ணாக்கா உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இடஒதுக்கீடு ஃபார்வேர்டுன்னு எடுத்துக்கோ. சலுகைகளுக்காகத்தான். இல்லை இல்லை ஜாதியை சொல்லி வர சலுகைகள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டோம்னா கேட்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். அதாவது நம்முடைய கான்ஸ்டியூஷனில் ரொம்ப தெளிவாக இருக்கு. இந்திய அரசியல் சாசனத்தில் சாதி, மதம், இனம், மொழி, தொழில், பிறப்பு இவற்றில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு தான் இருக்குது. சாதி கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலை, மொழி கூடாதுன்னு எங்குமே சொல்ல, டிஸ்கிரிமினேஷன் கூடாதுன்றது தான் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சாதி அப்படின்ற ஒரு அடையாளம் நம்ம சென்சிட்டிவ் ரொம்ப தீவிரமாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சாதி மறுப்புன்றதெல்லாம் இங்கே பெரிய ஹோலி திங்ஸ்லாம் கிடையாது. ஒரு தலித்தை ஒரு நான் தலித் திருமணம் பண்ண முடியுமான்றதான் இஷ்யூ. அந்த சாதி தூய்மைவாதம் உடைபடுது, அதான் சிக்கலே இருக்கு. பக்கத்தில் ஒரு கேஸ் நடந்தது. பையன் தலித் பையன், பொண்ணு நான் தலித் பொண்ணு. ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறதுக்காக காதலிச்சுட்டு இருந்தாங்க. அந்த எதிர்ப்பு இருந்துச்சுன்னு ஊரை விட்டு போனாங்க. ரெண்டு பேருமே பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனை வச்சு பஞ்சாயத்து நடந்தது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை இழுத்துட்டு போய் தனியாக வச்சு ஊரில் கட்டி போட்டாங்க. நாய் சங்கிலியால் வச்சு கட்டி போட்டாங்க. ஊரையே வெள்ளையடிச்சாங்க, கோவிலை வெள்ளையடிச்சாங்க. அந்த பொண்ணை பாய்சன் இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டு எலும்புகளை தான் போட்டு போனாங்க. இது எல்லாம் நிறைய சென்சிட்டிவ் இருக்குது. அதனால் ஒரு காஸ்ட் அப்படின்றது ரொம்ப கான்ஸ்டியூஷனும் நடைமுறையும் நிறைய ஒரு விளையாட்டு இருந்து கொண்டிருக்கு. சாதி ஏன் போடுறாங்க அப்படின்னாக்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ரிசர்வேஷன் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அது சாதாரணமாக கொடுக்கப்படலை. ரிசர்வேஷனுக்காக தான் நம்ம காஸ்ட்டை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் ஸ்டேட்டஸ், அதுக்கு தான் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஒரு கிணறு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிணறுனுடைய நுனியில் ஒருத்தன் தொங்கிட்டு இருப்பான், 5 அடி அடியில் ஒருத்தன் தொங்கிட்டு இருப்பான், 15 அடியில் ஒருத்தன் தொங்கிட்டு இருப்பான், 50 அடியில் ஒருத்தன் தொங்கிட்டு இருப்பான். 5 அடி உள்ளவனுக்கு 5 அடி கயிறு இருந்தால் போதும், 50 அடி தொங்குறவனுக்கு 50 அடி கயிறு தேவைப்படுது. அதுக்கு தான் ரிசர்வேஷன் கொடுக்கப்படுகிறது. இங்க பிரச்சனை ரிசர்வேஷன் நம்ம ஒதுக்கிட முடியாது. சுவர் இருக்கு, தீண்டாமை சுவர். இந்த பக்கம் உயர் சாதிக்காரர்களும் அந்த பக்கம் தாழ்த்தப்பட்டவர்களும் வசிக்க வேண்டும் என்கிற ஒரு சுவர் இருக்கிறது. உடனே டிராமா மாதிரி மாறிட முடியாது. இந்த காஸ்ட் நாளைக்கே எல்லாம் ஒளிஞ்சிரும், இங்க சாதியுமே இல்லை அப்படின்னு ஒரே நாள்லாம் மாற்ற முடியாது. மாத்துறது இந்த சிஸ்டம் எல்லா இடங்கள்லையுமே மனசுக்குள்ள ஆழமாக வேரூன்றி இருக்கு. அதை நம்ம உடைக்க வேண்டியதா இருக்கு. அதை உடைக்க முடியாத. இல்ல நான் என்ன சொல்றேன், அதுக்கு வழி சொல்லுங்க. இப்ப நீங்க பேசுன ரைட். இல்ல நீங்க உடைக்க முடியாது. நீங்க என்ன வழி? ஒரு தாழ்த்தப்பட்டவனா இருக்கிறவங்க தன்னுடைய சாதியை சொல்லணுங்க, அதுதான் விடுதலைக்கான அடையாளம். உயர்ந்த சாதிக்காரன் தான் சாதியை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மாற்றம் யாரோட ஆரம்பிக்கணும். கலப்பரம் எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு சமூகத்தில் பிரச்சனையே அதுதானே, வேற ஒன்றுமே இல்லையே. ஒரு 6 மாத அரசியல் என்ன தமிழ்நாட்டில்? இதுதான் தலித் அல்லாதவர்கள் தலித்துகளுக்கு எதிராக திரள்றது தான் இங்கே பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. சாதியை நம்ம இத்தனை சாதி இருக்குன்னு பட்டியல் வேணா போடலாம், 2 தான், தலித் அல்லாதவனா அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அப்போ தலித்துகள் அப்படித்தான் பார்த்து சாதியை சொன்னால்தான் இங்கே அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். ஓகே, குமரேசன் எப்படி பார்க்குறீங்க? லாயர். மேற்கு மாவட்டங்களில் மிக தீவிரமாக இருக்கு. எந்த அளவுக்கு? எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் நிறைய வழக்குகள் பதிவாகுது. இது எந்த 2 வகையிலையும் எடுத்துக்கலாம். உண்மையில் இல்லாத வழக்குகளும் இருக்குது, உண்மையாலுமே கொடுமைப்படுத்தப்பட்ட வழக்குகளும் இருக்குது. மக்களுடைய மனநிலை இன்னும் மாறல. தலித்துகளை திருமணம் செய்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது உண்மை. ஆனால் அதை தாண்டி வேறு ஜாதியில் திருமணம் அப்படிங்கிறதே இன்னும் பிரச்சனையாக தான் இருக்கு. சன்ஷைன், வாட்ஸ் யுவர் வியூ? சன்ஷைன் கொடுங்க. இந்த டாப்பிக்கில் ஒரு கிளாரிட்டி ரொம்ப அவசியம். நம்ம கிளாரிட்டி 1 என்னென்னா, கேஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஜாதிக்கும் அன்டச்சபிலிட்டி என்று சொல்லப்படுகிற தீண்டாமைக்கும் ஒரு 12 வித்தியாசங்கள் இருக்குது. இந்த மீட்டிங்கில் இங்கே இந்த ஷோவில் பேசுகிற நிறைய பேர் இந்த கிளாரிட்டி இல்லாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கேஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக அது ஒரு ரிலீஜன் சம்மந்தப்பட்டது, சரிங்களா? உள்ள கேஸ்ட் இருக்குது. அன்டச்சபிலிட்டிங்கிறது என்னென்னா, இந்த எல்லா சேர்ந்து ஒரே மாதிரியான வேறுபாட்டை பார்ப்பது தான் அது ஒரே மாதிரி இவங்க வேற ஒருத்தவங்க மீது சுமத்தப்படுவது. இப்போ இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட்னு சொல்லப்படுறவங்க எல்லாருமே ஹெரிடிட்டரி புத்திஸ்ட், பாரம்பரியமாக பௌத்தர்களாக இருந்தவர்கள். இதுதான் ரூட் காஸ். இப்போ இங்கே நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ பாலாஜி சக்திவேல் சொன்னது போல் 2 உயர் ஜாதிகள் தான் இந்தியாவுக்குள்ளேயே, 2 உயர் ஜாதிகள் அவங்க கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிறாங்க. இங்கே அன்டச்சபிலிட்டியே இல்லை. அதான் எல்லா இடத்துலையும். அப்போ என்னென்னா, கேஸ்ட்டை எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க வேண்டியிருக்கு, அன்டச்சபிலிட்டியை எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு கிளாரிட்டி. எல்லா தேசிய தலைவர்களும் இந்த 1930 தொடங்கி
எப்படி இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக உயர்த்துவது என்ற விவாதம் நடத்தப்பட்ட போது தான் 20 அடி ஆழத்தில் இருக்கிறவனுக்கு 20 அடி நீளம் கயிறு தேவைப்படுது, 5 அடி ஆழத்தில் இருக்கிறவனுக்கு 5 அடி நீளம் கயிறு போதுமானது என்ற விவாதங்கள்லாம் நடந்து தான் இந்த இடஒதுக்கீடுகள்லாம் வந்திருக்கு. இது வேறு விதமாக பார்க்க வேண்டியது. இந்த புரிதலோடு இதை பார்த்தோம்னா தான் நம்ம ஹானர் கில்லிங்கை புரிஞ்சிக்க முடியும். நான் வந்து இதனுடைய கொடூர முகம்னு ஒன்று இருக்குது. அது தீண்டாமையாக இருக்கலாம், காஸ்டிசமாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரே காஸ்ட்டுக்குள்ளேயே வந்து சப்காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது இங்கே இருக்கவங்கள 2 பேரில் ஒரே கம்யூனிட்டி தான், ஆனால் சப்காஸ்டாக இருக்க காரணத்தினாலே கூட எங்கள் திருமணத்தில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. ஆக மொத்தத்தில் ஜாதி என்கிற பிரச்சனை பல கோர முகங்களை முன்வைத்துட்டு இருக்கு. அதோடைய உச்சம்தான் இந்த கௌரவ கொலைகள்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்.